மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் ஜூன் 22 அன்று இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நாங்கள் ஒரு மாநாட்டை தடை செய்ய சொல்கிறோம்? பொதுவாக நாங்களே பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டமெல்லாம் நடத்தணும், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன? மிக முக்கியமாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒன்று சொல்லிட்டு வரோம். ஜூன் 22 மதுரை முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஆன்மீக மாநாடு அல்ல, அது அரசியல் மாநாடு. பக்தர்கள் மாநாடு அல்ல, அது பாஜக மாநாடு என்பதை தொடர்ச்சியாக கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதை பேசியிருக்கிறாங்க. நேற்று மதுரைக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாங்கள் சொன்னதை உண்மை என உறுதி செய்யும் வகையில் வெளிப்படையாக பேசிட்டார். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எல்லோரும் வாங்க, திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி பிஜேபி சொல்லுது என்று வெளிப்படையாக அவர் பேசினார். எல்முருகன் அவர்கள் பேசியிருக்கார், எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இதுதான் நாங்கள் சொன்னோம், இது அரசியல் மாநாடு தான் நடக்குது, பக்தர்களுக்கான மாநாடு அங்கே நடத்தலை என்பதை இன்னைக்கு பாஜகவே ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ இவ்வளோ நாள் எதுக்கு ஏமாற்றி முருக பக்தர்கள் மாநாடு மோசடி பண்ணுறீங்க, மக்களையே ஏமாத்துறீங்க என்பதுதான் நீங்கள் கேள்வி. ரெண்டாவது விஷயம், மதத்தை அரசியலில் கலக்கலாமா, கடவுளை கட்சிக்கு பயன்படுத்தலாமா என்பதை பொறுத்து தான் நாங்கள் விவாதிக்கிறோம். இந்த நாடு, இந்திய நாடு அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட நாடு. அரசியல் சட்டம் என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்று இந்தியா வரையறுக்குது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, கலந்தால் அது குற்றம், அவங்க தேர்தல் நிற்க முடியாது. ஆனால் வடக்கிலே ராமனின் பெயரை சொல்லி மதத்தை அரசியலில் கலந்து ஆட்சியை பிடித்த பாஜக தமிழ்நாட்டில் முருகன் பெயரால் மதத்தை அரசியலில் கலக்கிறது. இந்தியாவில் இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சியும் மதத்தை அரசியலில் கலக்கலைங்க. அதனால் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. ஆனால் திட்டமிட்டு மதத்தை அரசியலில் கலக்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுதான் போன வாரமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். மூணாவது விஷயம், இன்றைக்கி அமித்ஷா முருகனுக்காக பேசுகிறார். சரி பேசுங்க. 6 படை வீடுகளில் சமஸ்கிருதம் ஒழிக்குதா, தமிழ் ஒழிக்குதா? கருவறையில் ஏன் தமிழ் ஒழிக்கன்னு அமித்ஷா பேச மாட்டாரு? ஏன் எல்முருகன் பேச மாட்டாரு? ஏன் தமிழிசை பேச மாட்டாங்க? ஏன் நயினா நாகேந்திரன் பேச மாட்டாரு? பேச வேண்டியதானே? ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி யாராவது ஒரு ஆள் தமிழ் கடவுள் முருகனுக்கு கருவறையில் சமஸ்கிருதத்தை தடை பண்ணி தமிழில் தான் அர்ச்சனை நடத்துன்னு பேசு. ஏன் பேசலை? இப்போ தமிழ் கூடாது, தமிழர்கள் அர்ச்சகராகக்கூடாது. தமிழர் யாராவது அங்கே அர்ச்சகர்களாக இருக்காங்களா? முருகன் பேரே சுப்பிரமணியன் மாதிரிட்டா தமிழில் அவருக்கு பேரே கிடையாது. இத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்து கொண்டு இதை பற்றி எதுவுமே பேசாமல் நாங்கள் மாநாடு நடத்துகிறோன்னு என்ன அர்த்தம்? நீ அறுபடை வீடு இங்கே செஞ்சு வைக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அங்கே அறுபடை வீடு அங்கே வைக்கிற போது ஆகம விதி பாதிப்புக்குள்ளாகாதா? கோயில் அங்கே இருக்குதுன்னா அதுக்கு பூஜை செய்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ முருகனுக்கு ஆகமம் இருக்குது, மற்றவங்களாம் அர்ச்சகராக முடியாது, ஆகம விதியின்படி நாங்கள் தான் ஆகணும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட இவர்கள் இன்றைக்கு வரையும் மற்றவர்களை அர்ச்சகராவதை தடை செய்து வைத்திருக்கும் இவர்கள் இங்கே ஆகம விதிக்கு புறம்பாக இங்கே வைக்கிறீங்களே, இதை நீதிமன்றம் கேட்காதா? இதை அரசாங்கம் கேட்காதா? அடுத்து நீதிமன்றம் ஒன்று சொல்கிறது, அதாவது காவல்துறை நடுநிலையோடு நடந்துக்கிறணும். இந்து சமய அறநிலையத்துறை முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துச்சு, அதே போல் இவங்க நடத்துகிறாங்க என்று நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் கேட்கிறார். நாங்கள் சொல்கிறோம், முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்தியதே தவறு. அன்றைக்கே நாங்கள் எதிர்த்தோம், கூட்டம் நடத்தினோம், பேட்டி கொடுத்தோம். அதே போல் அவர்கள் செய்யும் தவறை இவர்களும் செய்ய நீங்கள் அனுமதிக்கிறீங்களா அப்படின்றதான் எங்கள் கேள்வி. இப்போ கடவுளை நீ கட்சிக்கு பயன்படுத்தாத அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுல என்ன தவறு? யாராவது சொல்லுங்கள். எந்த கட்சியாவது இதுவரை கடவுளை கட்சிக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்களா? இப்போ பிஜேபி மட்டும் அதை செய்கிறாங்க. சிக்கந்தர் மலைன்ற பிரச்சனையை சொல்கிறார். சிக்கந்தர் மலைன்ற பிரச்சனை திமுக அந்த பேரை வச்சுட்டாங்கன்னு அமித்ஷா சொல்கிறாருங்க. இது எவ்வளோ பெரிய பொய், அப்பட்டமான ஒரு பொய்யை ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லலாமா? அப்பட்டமான பொய். அவருக்கு எழுதி கொடுத்தது யார்? அதை வெரிஃபை பண்ண மாட்டாங்களா? 1813 1863ஆம் ஆண்டுகளில் இந்த மலைக்கு சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருப்பது இனாம் ரிஜிஸ்டர், மானிய ரிஜிஸ்டர், மதுரை கெஜெட் எல்லாத்துலேயும் இருக்குது. 1923 மதுரை சப்கோர்ட் தீர்ப்பில் இருக்குது. ராம் ஐயர், நீதிபதி ராம் ஐயர் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுத்தார். அதில் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். 26 உயர் நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்புலையும் இருக்குது. இப்போ நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள ஒரு விஷயத்தை
200 வருஷத்துக்கு முன்பான ஒரு விஷயத்தை திமுக செஞ்சுச்சு அப்படின்னு அமித்ஷா அப்பட்டமான ஒரு பொய்யை பேசுகிறார். திமுக காரங்க இன்னைக்கு வரை கூட பதில் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு தெரியல. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு பதில் சொல்லுங்க. வழக்கறிஞர்கள்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, பதில் சொல்லணும்ல. அப்போ அடிப்படையில் ஒரு பொய்யை மதுரையில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனால் பாபர் மசூதி இடித்தது போல இன்னைக்கு அங்கே உள்ள தர்காவை, சிக்கந்தர் தர்காவை, பள்ளிவாசலை இடித்து அரசியலாக்க வேண்டும், அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இதற்காக பல்வேறு சாதி சங்கங்கள்லாம் கையில் எடுத்துருக்கிறாங்க, வேறு நபர்கள் இறக்கியிருக்கிறாங்க. இப்போ மதுரையை பொறுத்தவரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கு கூடுற கூட்டமாக இருக்கட்டும், அழகர் கூடுற கூட்டமாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சிகளில் இஸ்லாமியர்களும் கலந்துக்குருவாங்க. இஸ்லாமியர்கள் இயல்பாக மதுரைக்குள்ளே போயிட்டு வராங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீ மாநாடு நடத்துகிறேன்னு சொல்கிற இல்லை, அந்த மாநாட்டு நடக்கிற போது யாராவது ஒரு இஸ்லாமியர் அந்த பாதையை கடந்து போக முடியுமா? எப்படி அவங்க 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 ஒரு அச்சத்தில் தான் இருக்க முடியும். இப்போ மதுரை நகருக்கென்று ஒரு மரபு, மாண்பு, மத நல்லிணக்கு மரபு வந்திருக்கு. 2000 வருஷமாக இங்கே மத கலவரமே கிடையாது. இப்படி இவன் எதுக்கு அதை வந்து முருகனை தூக்கிட்டு உருவாக்குறான்றதான் எங்கள் கேள்வி. அதற்கு அமித்ஷா அவர்கள் அப்பட்டமான பொய் சொல்லியிருக்கிறார். அந்த பொய்க்கு அவங்க பதில் சொல்லணும். எப்படி 1000 வருஷம் தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க? திருப்பரங்குன்றம் மலை வரலாறு 1000 வருஷம் தானா? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியத்தில் பரங்குன்றம்னு பேர் இருக்குது. தமிழ்நாட்டின் வரலாற்றை சுருக்குறீங்க, பொய் சொல்கிறீங்க, திமுக வச்சுச்சு அப்படின்னு. 200 வருஷத்துக்கு முன்னாடி திமுக இருந்துச்சா? 200 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி இருந்துச்சா? எப்படி சொல்கிறீங்க? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அமித்ஷா பேசினார்? அவங்க பதில் சொல்லணும், பிஜேபிக்காரங்க பதில் சொல்லணும். சிக்கந்தர் மலைன்னு திமுக சொல்லுது. என்னைக்கு சொன்னாங்க? யார் சொன்னா? எந்த ரெக்கார்டில் சொன்னாங்க? கலெக்டர் சொன்னாங்களா? இல்லை அதிகாரிகள் யாராலும் சொன்னாங்களா? திமுக நிர்வாகிகள் யாராலும் சொன்னாங்களா? முதல்வர் சொன்னாரா? யாருமே இல்லாத ஒரு அப்பட்டமான பொய்யை தமிழ்நாட்டில் வந்து போகிற போக்கில் அமித்ஷா பேசிட்டு போகிறார். ஒரு உள்துறை அமைச்சரே கட்சியை வளர்க்குறதுக்காக இப்படி பொய் பேசினால் அந்த மாநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாநாட்டில் உண்மையான பக்தர்கள் கலந்து கொள்ளலாமா அப்படின்றத பரிசீலிக்கணும். அன்றைய தினம் இவர்கள் கலவரம் நிகழ்த்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனவே தமிழக மக்கள், மதுரை மக்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும். அது சங்கியல் மாநாடு, பக்தர்கள் மாநாடு அல்ல. ஆன்மீகத்தின் பெயராலே பக்தர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி நடத்தப்படும் மாநாட்டை, பாஜக மாநாட்டை, சங் பரிவார் மாநாட்டை தடை செய், தடை செய், தடை செய், தடை செய், தமிழக அரசை தடை செய், காவல்துறையை தடை செய், கலக்காதே 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 அரசியலில் ஆன்மீகத்தை, அரசியலில் ஆன்மீகத்தை கலக்காதே கலக்காதே இழுக்காதே 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 கடவுள் முருகனை கட்சிக்கு இழுக்காதே 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 கடவுள் முருகனை கட்சிக்கு இழுக்காதே. இந்து முன்னணி பாஜக சங் பரிவார் கூட்டமே கடவுள் முருகனை கட்சிக்கு இழுக்காதே. வடக்கே ராமன் தெற்கே முருகனா, வடக்கே ராமன் தெற்கே முருகனா, போலாதா கடவுளின் பேரிலே செய்திட்ட கலவரம் எல்லாம் போலாதா குலைக்காதே குலைக்காதே மதுரையின் மரபை, மத நல்லிணக்க மரபை, தமிழ்நாட்டின் மரபை குலைக்காதே குலைக்காதே. சங் பரிவார் கூட்டமே, RSS கூட்டமே குலைக்காதே குலைக்காதே மதுரையின் மரபை குலைக்காதே குலைக்காதே. மாநாடல்ல மாநாடல்ல ஆன்மீக மாநாடல்ல, ஆன்மீக மாநாடு என்றால் அமித்ஷாவுக்கு என்ன வேலை? ஆன்மீக மாநாடு என்றால் அமித்ஷாவுக்கு என்ன வேலை?
பாஜகவுக்கு என்ன வேலை? மாநாடல்ல ஆன்மீக மாநாடல்ல. ஏமாற்று 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 ஆன்மீகத்தின் பெயராலே பாஜகவின் ஏமாற்று பாஜகவின் ஏமாற்று. அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை, தமிழனும் அர்ச்சகர் இல்லை. அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை, தமிழனும் அர்ச்சகர் இல்லை. கருவறையில் சமஸ்கிருதம், கருவறையில் சமஸ்கிருதம். காவி கூட்டம் கேட்குமா? காவி கூட்டம் கேட்குமா? அறுபடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா? அறுபடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா? அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை, தமிழனும் அர்ச்சகர் இல்லை. கருவறையில் சமஸ்கிருதம். காவி கூட்டம் கேட்குமா? அறுபடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா? புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். முருகன் பெயரை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தும், அரசியல் பிழைப்பு நடத்தும். சங் பரிவார் மாநாட்டை, சங் பரிவார் மாநாட்டை மக்களை பிளவுபடுத்தும் சதிகார மாநாட்டை, சதிகார மாநாட்டை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். தமிழக மக்கள் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம்.